ங்களை வேதத்திலிருந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அது 6 அடையாளங்களை கடந்த வாரத்தோடு நாம் கவனித்தோம். இன்றைக்கு 7வது அவருடைய சிறந்த ஒரு அடையாளம், இயேசு மன்னிப்பதில் முன்மாதிரி. அவர் நம்மளை மன்னிக்கலாம், நம்ம எப்படி இங்கே வந்திருப்போமா? மன்னிச்சதுனால தானே வந்திருக்கிறோம். அவர் மன்னிப்பதில் அவர் தான் உலகத்திலே முன்மாதிரி. நம்மெல்லாம் அங்கே வந்து நிற்கிறது கூட கஷ்டம்தான். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள மன்னிப்போம், பிடிக்காதவங்கள சபிப்போம். நாசமாக போட்டான் அவன், நல்லாவா இருப்பான் அவன், என்ன சொன்னதே இல்லையா? நீங்கள் யாரும் சொன்னதே இல்லையா? ஒரே வாயிலிருந்து கசப்பும் தித்திப்பான தண்ணீர் புறப்படுமா? ஒரே ஊற்றிலிருந்து ஓர்ப்புமான தித்திப்பான தண்ணீர் சுரக்குமா? சுரக்காது. அப்படிதானே வேதம் சொல்லுது. நம்ம எப்படி இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுக்கு நேர்மாறாக இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் இயேசு இந்த மன்னிக்கிறதில் ஒரு சிறந்த முன்மாதிரியாய் இருக்கிறதை குறித்து ஒரு சில இடங்களில் வேதத்திலேருந்து உங்களுக்கு சில சம்பவங்களை சொல்லி இயேசுனுடைய இந்த மன்னிக்கும் தாராள குணத்தை நான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பேச கர்த்தர் உதவி செய்வாராக. ஆகவே அவர் மன்னிச்சா தான் நமக்கு பரலோகம். அது ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க. இயேசு மன்னிக்கலைன்னா எங்கே இடம் இல்லை? கிடையவே கிடையாது. நீ எவ்வளோ கோடி ரூபாய் கூட நீ காணிக்க கொடு, நீ என்ன வேணா ஒரு 100 சர்ச்சு கட்டுறன்னு கூட கட்டு, ஆனால் முக்கியம் இயேசு ஒன்று மன்னிச்சிருக்கணும். ஆமென். இதுதான் உண்மை. ஒரு ஊரில் ஒரு பாஸ்டர் ஊழியம் செஞ்சாராம். அது ஒரு கிராமப்புறமான ஒரு ஊர், கிராமம், பெரிய கிராமம். அந்த இருந்த சபையில் இருந்த ஒரு 2 பேர் 2 பேர் பெரிய ஆளுங்க. அந்த சபையை அவங்களால தான் நிற்கிதுன்னா பார்த்துங்க, அப்படிப்பட்ட ஒரு ஆளுங்க. வந்தவர் ஒரு சாதுவான போதகர், என்ன மாதிரி இல்லைன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் சாதுவான போதகர் அவர் வந்தவனுக்கு 2 பேருக்கும் ரொம்ப ஜாலியாகி போச்சு. நல்ல ஒரு ஆள் மாட்டினாரியா அப்படின்னு. அவங்க 2 பேரும் சரியான நேரத்துக்கு வரமாட்டாங்க, சரியான நேரத்துக்கு போக மாட்டாங்க, சரியான வாரத்துக்கு வரமாட்டாங்க. ஆனால் அவங்க தான் சபையில் யார்? பெரிய ஆட்கள். பாஸ்டர் என்ன சொன்னாலும் முதல்ல அவங்க தான் அள்ளி கொடுக்குறவங்க. ஆனால் தனிப்பட்ட வாழ்விலும் என்ன இல்லை? ஒரு ஒழுங்கு இல்லை, தேவனுக்கு பிரியமாக இல்லை. அந்த ஊரில் நிறைய பேர் அவங்கள என்னையா இவனுங்க கோயிலில் பெரிய ஆளாக இருக்கிறானுங்க, என்ன கோயில் பிச்சை கோயில் மணியாக இருக்கானுங்க. பேர் என்னது? கோயில் பிச்சை கோயில் மணி. ஆனால் ஒன்றுத்துக்கும் சொல்லுங்கள், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லையே. பணம் இருக்குது, நிலம் இருக்குது. ஒரு முறை அந்த சர்ச்சை பெருசாக இடிக்கணும் கட்டணும் பொழுது 2 பேரும் முன்னாடி நின்னாங்க. பாஸ்டர், நாங்கள் 2 பேர் இருக்கிறவரை நாங்கள் தான் எல்லாம் செய்வோம். அப்போ அந்த ஊழியக்கார் சொன்னாராம், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆலயம் கட்டினாலும் பிரயோஜனம் இல்லையப்பா. என்ன சொல்கிறீங்க? நீங்கள் 2 பேரும் சபையில் தான் பெரிய ஆளாக இருக்கீங்க, ஆனால் ஊருக்குள்ளே ரொம்ப சின்ன ஆளாக இருக்கிறீங்க. மற்ற காரியங்களில் உங்களை யாரும் என்ன செய்கிறதில்ல, உங்களுடைய நடவடிக்கைக்கு யாரும் பாராட்டு கொடுக்கறதில்ல. அதனால் நீங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களை தேவனுக்கு நேராக ஒப்புரவாக்குங்க. அவரிடத்தில் உள்ள பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு நீங்கள் என்ன செய்யுங்க, ஏதோ ஒன்று ஆண்டவருக்காக செய்யுங்க அப்படின்னு சொன்ன பொழுது இருவரும் தங்களை என்ன செய்தார்களாம், ஒப்பு கொடுத்து, இவ்வளோ காலம் நாங்கள் ஏதோ நாங்கள் தான் எல்லாம் அப்படின்னு நினச்சிட்டோம். இல்லை, இயேசுவின் மன்னிப்புக்கு முன்பாக நாங்கள் ஒன்றுமே இல்லை. அவர் மன்னித்ததுனால தான் நாங்கள்லாம் மனுஷர்களாக இருக்கிறோம். அதானங்க நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, என்னை பற்றி உனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியல. எப்போ சொல்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட அப்புறம் கூட சொல்கிறோம். கரெக்டாக? வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுங்க, நான் ரொம்ப என்கிட்ட ஒரு பிரதர் சொன்னார், எனக்கு இன்னொரு முகம் இருக்குது பிரதர் சொன்னார், எனக்கு இன்னொரு முகம் இருக்குது, நீங்கள் பார்க்கல.
சரி இப்போ அதெல்லாம் காட்டாதீங்க, பயமாக இருக்குன்ட்டேன். நான் இருக்கிற முகமே இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்குது. நிறைய நிறைய சகோதரிமார் சொல்லுவாங்க, இன்னும் என் முகத்தை சரியாக பார்க்கல, நீங்கள் கொடூரமாயிரும் அப்புறம் முகம், அப்படி சொல்லுவோம்ல. இயேசுனுடைய முகம் ஒரே மாதிரி தான். அவர் எப்பவுமே அவர் எப்படியெல்லாம் பார்த்தாருன்னு நீங்கள் நல்லா பாருங்கள். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களில் ஒரு சம்பவம் இருக்கிறது. மத்தேயு 9ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதனை அவரிடத்தில் அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு கொண்டு வந்தவர்களுடைய விசுவாசத்தை இயேசு கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, இப்ப இயேசுனுடைய பார்வை யார் மேல் வருது? திமிர்வாதக்காரன் மேல் வருகிறது. அவனை நோக்கி, மகனே, என்ன சொல்றாரு இயேசு? மகனே, திடன் கொள், பாவங்கள் உனக்கு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். இப்ப அவனுக்கு முதல்ல என்ன தேவை? சுகம். அவனே நோயாளியா வர்றான். முதல்ல அவனுக்கு என்ன தேவை? சுகம் தேவை. ஆனா இயேசு இவனிடத்தில் கண்ட ஒரு காரியம் என்ன? முதலில் இவனுக்கு தேவை என்னது? பாவ மன்னிப்பு. நிறைய பேர் சொல்கிற வார்த்தை உலகத்தில், நாங்கள் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? நாங்கள்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை, நாங்கள் பாவிகள் அல்ல, நாங்கள் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறோம். உலகத்தில் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது தவறானது. தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டியது ஒவ்வொருவனுடைய கடமை. கடமை மாத்திரமல்ல, செய்தே ஆக வேண்டும். யாரிடத்துல மன்னிப்பு கேட்கணும்? தேவனிடத்தில் கேட்டுத்தான் ஆகணும். அதுக்கு நீங்கள் காரணம் கேட்டால் நிறைய சொல்லலாம், ஆனால் அது இப்பொழுது முக்கியம் அல்ல. தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்காதவர்கள் மனுஷர்களே அல்ல. தேவனிடத்தில் தங்களை தாழ்த்தி வருந்தி, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி தங்களை மன்னிப்பு கேற்ற விதமாய் நடத்தி கொள்கிறார்கள் இல்லையா, அவங்க தான் உண்மையிலே பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இப்போ அங்க இந்த வார்த்தை சொன்ன உடனே அதை கேட்ட 3ஆம் வசனம், அப்பொழுது வேத பாரகரில் சிலர் இவன் தேவதூஷணம், இயேசுவை பார்த்து என்ன சொல்றாங்க? இது தேவதூஷணம், இவர் எப்படி மன்னிக்க முடியும்? இவர் யார் மன்னிக்கிறதற்கு? ஆனா இயேசு உடனே அவர்கள் நினைவுகளை அறிந்து, அவங்க உள்ளத்துல ஏற்பட்ட அந்த நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன சொல்றாரு இயேசு? என்ன சிந்தனை அது? தேவனுடைய மன்னிப்பை புறக்கணிப்பது பொல்லாத சிந்தனை. என்னையா அவர் மன்னிக்கிறதுக்கு? அவர் ஏன் என்ன மன்னிக்கணும்? நான் என்ன செஞ்சேன்? அப்படி கேட்குறாங்களா இல்லையா? நம்ம கூட நிறைய பேர் கேட்டிருப்போம், என்னையா அவர் மன்னிக்கணும்? அவர் மன்னிக்கிறதுக்கு நான் என்ன செய்தேன்? இல்லைங்க. தேவனுக்கு முன்பாக எந்த மனுஷனும் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். மன்னிக்கப்பட்ட மனுஷர்களாக நீங்கள் இருக்கணும். அது அப்படி தான் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள்லாம் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் உங்களை மன்னித்து இருக்கிறாரா? எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்குதா? ரட்சிக்கப்பட்டவங்க வாழ்க்கையில் இந்த நிச்சயம் இல்லாமல் நீங்கள் தயவு செய்து, இல்லைன்னா இன்னைக்கே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே அந்த நிச்சயத்தை என் உள்ளத்தில் தாரும், எனக்கு ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயம் வேணும். அதானே? பரலோகத்துக்கு உங்களுக்கு ஒரு இடம் வேணும்னா நீங்கள் பாவ மன்னிப்புடைய நிச்சயத்தை உடையவர்களாக இருக்கணும். இப்போ இயேசு அவனுக்கு கொடுக்க விரும்பினது முதலாவது என்னதுங்க? ஒரு பரலோக வாழ்வு, ஒரு மறுரூப வாழ்வு. வியாதி எப்படி வேணால் சுகமாயிருங்க. நீங்கள் நிறைய பேர் வியாதியைத்தான் பெருசாக பேசிகிட்டு இருக்கிறோம். வியாதி சுகமாக்க 1000 விஷயங்கள் உலகத்தில் இருக்குது. ஆனால் பாவத்தை மன்னிக்கிற ஒரே விஷயம் தேவனிடத்தில் மட்டும்தான் இருக்குது. இன்னைக்கு எதையும் சரி பண்ணிடுற அளவுக்கு மருத்துவம் ரொம்ப உயர்ந்திருக்குது. இன்னைக்கு பெரிய பிரச்சனையே இல்லை. ஒரு நல்ல சுகமளிக்கிற வரம் பெற்ற, அதாவது சுகமளிக்கிற நல்ல தாழ்ந்து பெற்ற நல்ல ஒரு தேவ ஊழியர் இடத்துல ஒருத்தர் கேட்டாங்க, அப்படி இருந்து உங்கள் கூட்டத்தில் நிறைய பேர் சுகமாகிறது இல்லையே, ஏன்?
அப்போ அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என் கூட்டத்தில் சுகமாகிறவர்களை விட மனம் திரும்புகிறவர்கள் அநேகர், அதுவே பாக்கியமாய் கருதுகிறேன். காரணம், சுகம் பெற்றுக்கொள்ள அநேக வழிகள் உலகத்தில் உண்டு. இப்போ ஒரு தலைவலி வந்தால் நீங்கள் என்ன உபவாசமாக போடுறீங்க? இல்லைல்ல. ஜுரம் வந்தால் ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணுறீங்க. அப்போ தான் நல்லா சூடான சூப்பு குடிச்சு, நல்லா இன்னும் 2 காப்பி எக்ஸ்ட்ரா குடிச்சு தெம்பா ஏதாவது உடம்பை தேத்துவோம் நினைக்கிறோமா இல்லையா? அப்போ ஏதோ ஒரு வழி உலகத்தில் இருக்குது. ஆனால் பாவத்தை மன்னிப்பதற்கு இயேசு ஒருவரை தவிர வேறு வழி இல்லவே இல்லை. அப்போ இயேசு அவனுக்கு கொடுத்த முதல் ரட்சிப்பு என்னது? பாவ மன்னிப்பு. உன் பாவங்கள் உனக்கு, ஏன்னா பாவத்தால் தான் அவன் அப்படி ஆயிட்டான். பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷனை கொல்லும் விஷம். அது சொல்லுவாங்களா, ஸ்லோ பாய்சன். அந்த மாதிரி பாவம். அது நல்லா தான் இருக்கும் நமக்கு சில நேரங்களில், அது என்ன பண்ண போகுதுன்னு நினைப்போம். ஆனால் அது என்னது? ஸ்லோ பாய்சன். அது நமக்குள்ளே வந்துடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை அழித்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அழிவுக்குள்ளான ஒரு மனிதனை தான் இயேசு என்ன செய்தார்? முதல்ல எது அவனை முக்கியமாக அழிக்குதோ அதை முதல்ல அழிக்க விரும்பினார். எது உன்னை முதல்ல தள்ளுகிறதோ அதை முதல்ல துரத்த விரும்பினார். அப்போ அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் என்ன ஏற்றுக்கொள்ள முடியல, இவர் எப்படி மன்னிக்க முடியும்? ஆனால் இயேசு கேட்ட ஒரு கேள்வி 5ஆம் வசனத்தில், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது ரொம்ப ஈஸின்றார். எளிதுன்னா என்ன அர்த்தம்? எழுந்து நடன்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம், ஆனால் மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம். கரெக்டா? ஆனால் எது கஷ்டமோ அதை தான் முதல்ல ஆண்டவர் செய்கிறார். எது உனக்கு கஷ்டம், எது உன்னால முடியாது, அதை தேவன் செய்கிறார். ரொம்ப எளிதான விஷயங்களை அவர் உங்ககிட்டே கொடுக்குறார், நீயே செய். ஆனால் உன்னால முடியாத காரியங்களை அவர் செய்து முடிக்கிறார். இயேசு சொல்றாரு 6ஆம் வசனத்துல, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும். அதோ ஒரு மனுஷனுக்கு பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னு இல்லை, பூமியில் இருக்கிற எல்லா மனுஷருடைய பாவங்களையும் மன்னிக்க கூடிய அதிகாரம் உள்ளவர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. எல்லா பாவ வினைகளை போக்கக்கூடிய ஒரு ரட்சகர் தான் இயேசு. அதனால தான் சொன்னார், நான் மன்னிப்பதற்காகவே உலகத்தில் வந்தேன். மன்னித்து மறுபடியும் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாற்றும்படி தான் தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து, 2வது தான் அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து வீட்டுக்கு போனான். ஆனா வரும்பொழுது என்ன பண்ணாங்க? அவனை எல்லாரும் தூக்கிட்டு வந்தாங்க, படுக்கையில தூக்கிட்டு வந்தாங்க. பாவம் அவனை எழுந்திருக்க முடியாமல் செய்திருந்தது. நம்ம வாழ்க்கை கூட ஒரு சில காலங்களில் பாவத்தால் நிரம்பி கடந்த நாட்கள் நம்மளால் என்ன பண்ண முடியல? எழுந்திருக்க முடியல. நிறைய பேரால் இன்றைக்கும் சீக்கிரம் காலையில் எழுந்திருக்க முடியல. பார்த்தீங்களா? ஏன்னா ராத்திரி செஞ்ச பாவம் அந்த மாதிரி. உண்மைதான் சொல்கிறேன். ராத்திரியெல்லாம் செய்கிற பாவம் சிலருக்கெல்லாம் பாருங்கள், தூக்கமே 3 மணிக்கு தான் வருது. எப்போ வருது? ஆமாம், தூங்குற நேரமெல்லாம் போயும் ராத்திரி எத்தனை மணி வரைக்கும் உங்கள் ஃபோன் ஆனில் இருக்குது? 1 மணி, 2 மணி, 3 மணி. நான் யோசிப்பேன், இருக்கிறதே அந்த 4 கச்சடாங்க தான் உள்ளே கிடக்கு. ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் யூடியூப்பும் இந்த 4 தான் கிடக்குது. இதையே சுற்றி எவ்வளோ நாள் வந்துட்டு இருப்பாங்க? எவ்வளோ மணி நேரம்? அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு ஈவினிங் வரைக்கும் பார்த்தாலாவதே நமக்கு போதும்னு ஆகிடுது. அதையே நோண்டி என்ன பார்ப்பாங்க? அதையே போர் அடிக்காதா? இப்படிலாம் நான் சிலதை யோசிப்பேன். ஸோ அது போல் நிறைய காரியம், இது ஒன்று மட்டும் இல்லை, நிறைய. ஆமாம், மாலை ஆரம்பிச்சிச்சுன்னா கை உதறுது. கரெக்ட் தானே? எல்லாருக்கும், நிறைய பேருக்கு. அது போன்ற நம்ம இது மட்டும் பாவம் நினைக்கிறோம், நிறைய பாவங்கள் இருக்குது. இதெல்லாம் என்ன செய்யுது? அப்படியே நம்மளை படுக்கையில் தள்ளி விடுகிறது.
அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் எழுப்புகிறார். நீ எழுந்து சொல்லுங்க, நீ எழுந்து எங்கிருந்து எழுந்திருக்கணும்? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து நீ எழுந்து உன் படுக்கை, பாவ படுக்கையை தூக்கிக்கிட்டு எங்கன்னா கொண்டு போய் போட்டுட்டு உன் வீட்டுக்கு போ. நாம் எல்லாரும் எந்த வீட்டுக்கு போகணும்? தேவனுடைய வீட்டுக்கு போகணும். அல்லேலூயா. அவனுக்கு உன் வீட்டுக்கு போனார். இப்போ நம்ம வீடு என்னவாகணும்? தேவன் விரும்பி வருகிற ஒரு வாசஸ்தலமாய் மாறணும். அப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை நம்ம கவனிக்கணும். 6ஆம் வசனம், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரன். இப்போ இவனை வேற யாருன்னா மன்னிச்சிருப்பாங்களா? இவன் யாருக்காவது ஒரு தப்பு பண்ணியிருந்தானா மன்னிச்சிருப்பாங்க? மனுஷர்கள் சீக்கிரம் மன்னிக்க மாட்டாங்க இல்லை? நம்ம எத்தனை முறை மன்னிப்பு கேட்கணும்? சொந்த புருஷங்கிட்டையே 1000 முறை மன்னிப்பு கேட்க வேண்டியதாக இருக்குது. சொந்த மனைவி கிட்டையே 1000 முறை மன்னிப்பு கேட்க வேண்டியதாக இருக்குது. நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் சொல்கிறோமா இல்லையா? மனுஷர்கள் இயல்பு. நம்ம குடும்பத்துக்குள்ளேயே மன்னிச்சிக்கிறது நம்மளால் முடியல. நான் யாரை வேணா மன்னிப்பேன், உன்னை மன்னிக்க மாட்டேன் சொல்கிறோமா இல்லையா கோபத்தில்? ஆனால் இவர் பாருங்க, இயேசு மன்னித்து காட்டுவதில் முன்மாதிரியாக இருந்தார். எப்படி இருந்தார்? அது அவர்கிட்ட இருந்த ஒரு சிறந்த அடையாளம், சிறந்த அடையாளம். இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 36லேருந்து 38 வரை. லூக்கா 7 36ஆம் வசனத்துல 38 வரை வாசிப்போம். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இயேசுவை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய பேர் என்ன போட்டிருக்குது? பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே நின்று பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து தைலத்தை பூசினார். இதெல்லாம் செய்தது யாருங்க? நல்லவங்க, நீதிமானோ கிடையாது. இப்போ இயேசு கிட்ட போகணும்னா எப்படி இருக்கணும்னு உலகத்தில் சொல்லுவாங்க, நினைப்பாங்க. நல்ல ஆளாக இருக்கணும்ப்பா, சுத்தமான ஒரு ஆளாக இருக்கணும். அதுக்காக இயேசு தன்னிடத்தில் வந்தவங்களை ஒருவேளை அசுத்தமாக வந்தாங்கன்னா அவங்கள அசுத்தமாக அனுப்ப மாட்டார், அவர்களை சுத்திகரித்து அனுப்புவார். நம்ம அதுக்குன்னே ஒரு கூட்டம் வச்சுருக்கிறோம். என்ன கூட்டம்? சுத்திகரிப்பின் கூட்டம். இவங்களே சுத்திகரிச்சுக்கிறாங்க. சுத்திகரிப்பு என்பது இயேசுவினால் வருகிறது. நீங்கள் எப்படி ஆண்டவர்கிட்ட போனாலும் உங்களை சுத்திகரிப்பார், எந்த சூழ்நிலையில் போனாலும் சுத்திகரிப்பார். இப்போ பாவியாகிய ஒரு ஸ்திரீ, அந்த பரிசேயன் பார்த்தவொன்னே அவனுக்கு உள்ளமெல்லாம் கொதிக்குது. இவளை இந்த ஊரில் எல்லாரும் பாவி என்று ஒதுக்கி வைத்திருக்கிறார்களே, இவள் இயேசுவை தொட்டு அழுது அவர் பாதங்களை தொடுகிறாளே, இவர் எவ்வளோ பெரிய பரிசுத்தவான், இவரை தொடலாமா? இவள் பாவி அல்லவா? இவளுக்கு பேரே பாவி என்று தானே இந்த உலகத்தில் அந்த ஊரில் சொல்லுவாங்க. ஆனால் இயேசு அவளை பாவின்னு சொல்லவில்லை. ஆமென். இப்பொழுது இயேசு அந்த பரிசேயனுடைய சிந்தை அறிந்தார். அங்கே கூட பாருங்க, அங்கே சுற்றி இருந்த வேதப்பாரர்களுடைய சிந்தனை அறிந்து அவங்க இருதயங்களை அந்த பொல்லாத சிந்தனைகளை அறிந்து கடிந்து கொள்றார். அதே மாதிரி தான் இந்த பரிசேயனும் சிந்திக்கிறான். அந்த 39ஆம் வசனம் வாசிங்க. அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் இவருக்கு தான் தெரியுமே. இவள் பாவியாயிருக்கிறாளே. இதுக்கு ரொம்ப பெரிய விளக்கமே தேவையில்லை. அவ என்ன பாவம் செஞ்சா என்ன, அதெல்லாம் நம்ம பேசவே முடியாது. ஏன்னா அவ டோட்டலாவே அவளுக்கு பேர் என்ன கொடுத்துருக்குது வேதத்தில்? பாவி தான்.
இவள் தன்னை தொடுகிறதை குறித்து இயேசு அமைதியா இருக்கிறாரே. இயேசு அவனுக்கு ஒரு அழகான கதையை சொல்றாரு. கடன்பட்டவர்கள் 2 பேர், ஒருவன் 50 வெள்ளிக்காசு, ஒருவன் 500 வெள்ளிக்காசு. இருவரும் மன்னிக்கப்பட்டார்கள். மன்னிக்கப்பட்டவர்களில் எவன் அதிக அன்பாய் இருப்பான்? உடனே அவன் சொல்றான், அதிக கடன்பட்டவனே அன்பாய் இருப்பான். உடனே இயேசு அவனை பார்த்து, நீ சரியாய் நிதானித்தாய், சரியா தான்ப்பா சொன்னேன், ஆனால் இந்த ஸ்திரியை பார்க்கிறாயே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. வாசிங்க 43 வாசிங்க. சீமோன் பிரதியுத்தரமாக எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றார். அதற்கு அவர், நீ சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நீ இவளை பார்த்த விதம் எப்படி? நீங்க சொல்லுங்க. அவன் எப்படி பார்க்கறான்? பாவியாக பார்க்கறான். ஆனால் தேவன் ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது அவனை சுத்தமாக்க விரும்புகிறார். பாவியாக கூட இருந்தாலும் இருக்கட்டுமே, அவன் இயேசுனிடத்துல வந்து தன்னை சுத்திகரிச்சுக்கிட்டோம், தன்னை மாற்றிக்கொள்ளட்டும். நமக்கு என்ன பிரச்சனை? நமக்கு சந்தோஷம் தானே. ஒரு மோசமான மனுஷன் ஆண்டவர்கிட்ட வந்து தன்னை ஒப்பு கொடுத்து தன்னை மாற்றிக்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷம். அவனை பார்த்து, டே ஏன்டா மாறின, நீ எல்லாம் மாறிட்டா எப்படிறான்னு கேட்டால் எப்படி? அது ஒருத்தர் கைப்பிரதி ஊழியம் செய்கிறாரு. அவர் ஒரு காலத்தில் அந்த ஊரில் ரொம்ப மோசமானவராக இருந்தார். அவரை பார்த்து ஒருத்தர் கேட்குறாரு, நீ எல்லாம் ஏன் மாறின, இப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு. என்ன அர்த்தம்? பாவம் கேட்குது, என்னை விட்டு போயிட்டியே, நீ ஆண்டவர்கிட்ட போயிட்டியே, இப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஆள் வேணும்ல. பாவம் ஆளை தேடுது. நீங்கள் எல்லாம் அப்படி மனம் திரும்பி இயேசுகிட்ட போயிட்டீங்கன்னா நான் என்ன செய்யறது? எனக்கு ஆள் வேணுமே. ரட்சிக்கப்பட்டவங்கெல்லாம் பாக்கியவான்கள். அதனால் பாவத்தை நம்ம என்ன செய்யணும்? அதை சிநேகிக்க கூடாது. இந்த ஸ்திரீ இப்பொழுது இயேசுனிடத்தில் வந்ததுனால அவளுக்கு கிடைத்த ஒரு பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? பரிசு. அவள் கொண்டு வந்து ஒரு பரிமள தைலத்தை பூச தான் வந்தா. ஆனால் இயேசுவை பார்த்த உடனே அவளுக்குள் ஏற்பட்ட ஒரு மனமாற்றம். எல்லாம் சொல்லுங்க, மனமாற்றம். நம்முடைய மனசு மாறி இருக்குதா? எத்தனை பேர் மனமாற்றத்தில் இருக்கிறீங்க? ஏனென்றால் இயேசுவை உண்மையாக பார்க்குறவங்க மனம் மாறும். எதிலிருந்து? பாவத்திலிருந்து மனம் மாறும். இப்போ இவளுக்குள்ளான உண்டான மனமாற்றம் என்ன செய்தது? இயேசுவின் பாதத்தை அவள் கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து என்ன செய்தாள்? இயேசுவினுடைய பாதத்தை முத்தம் செய்தாள். எல்லாம் ஆமென் சொல்லுங்க. நீங்களாம் இயேசுவின் பாதத்தை முத்தம் பண்ணியிருக்கிறீங்களா? சொல்லுங்க, முத்தம் செய்யுங்க. உங்கள் ஜெப நேரங்கள், ஆண்டவரே உங்கள் பாதத்தை நான் முத்தம் செய்கிறேன்ப்பா, என்ன ஒன்றுத்துக்கும் தகுதி இல்லாத என்ன உங்கள் பாதத்தில் என்னை நிற்க எனக்கு கிருபை தந்தீங்களே. அதானே உண்மை. நம்மளாம் மேன்மை பாராட்ட என்ன இருக்குது? இல்லையே. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, நான் உமக்கு முன்பாய் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, நான் உமக்கு முன்பாய் மேன்மை பாராட்ட. குயவராம் தேவன் கையிலே நான் வெறும் களிமண்தானே. குயவராம் தேவன் கையிலே நான் வெறும் களிமண்தானே. வனைவதுவும் வடிவமைப்பதும் தேவனே, என்னை வாழ்வழித்து நடத்துபவர் தேவனே. வடிவமைப்பதும் தேவனே, என்னை வாழ்வழித்து நடத்துபவர் தேவனே. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட ஒண்ணுமே கிடையாது. தீர்க்கதரிசி எரேமியாவை ஆண்டவர் அனுப்புறார், ஒரு குயவன் வீட்டுக்கு போ சொன்ன உடனே அவர் எழுந்து போறாரு. அங்க போனா கண்ட காட்சி என்ன தெரியுமா?
அந்த குயவனுடைய கையிலே ஒரு மண்பாண்டம் உடைந்து கொண்டே இருந்தது. வனையறான் உடையுது, வனையறான் உடையுது, வனையறான் உடையுது. அந்த காட்சியை தீர்க்கதரிசி எரேமியா பார்த்து கொண்டே இருக்கிறார். அவன் மீண்டும் அந்த உடைந்ததை தூக்கி எறிந்து விடாமல் அதை கெட்டு போனது என்று வேதம் சொல்லுகிறது. சரியாக வணைய முடியாமல் உடைந்து உடைந்து கொண்டிருந்த அந்த மண்பாண்டத்தை மீண்டும் மீண்டும் அவன் வணைந்து கொண்டே இருந்தான். அப்ப கர்த்தர் சொல்றார், இப்படித்தான் கெட்டுப்போன இந்த இஸ்ரவேல் மக்களை நான் மீண்டும் வணைந்து கொள்ளுவேன். நீங்களும் நானும் அப்படி ஒரு காலத்தில் கெட்டு இந்த உலகத்தில் கிடந்தவங்க தாங்க நாமெல்லாம். உண்மைதான். நாறிப்போன என் வாழ்வு அப்படிதானே. அந்த வாழ்வை தேவன் எப்படி மாத்தினாரு? ஆசீர்வாதமாய் மாத்தினார். இன்னைக்கு நிறைய ஜனங்களுக்கு அந்த நன்றியே கிடையாது. ஆண்டவர் இப்படியெல்லாம் செய்தாரு. உண்மையை சொல்றேன், அந்த மாதிரி நன்றி நிறைய ஜனங்களுக்கு கிடையாது. நீங்களாம் நன்றி உள்ளவங்க. அதனால்தான் எப்படியாவது ஓடி வந்து தேவ சமூகத்தில் உட்காடுறீங்க. ஆண்டவர் செய்ததை நான் எப்படி நன்றி கூறுவேன்? என்னை மன்னிச்சார, எவ்வளோ பெரிய தயாளர். அந்த ஒரு நன்றி உணர்வு கூட எனக்கு நிறைய பேருக்கு இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்றார், அவன் மறுபடியும் அந்த கெட்டு போனதை வணைந்து கொள்ளுகிறது போல இந்த சீர்கெட்ட இஸ்ரவேல் மக்களை நான் வணைந்து கொள்ளுவேன். எனக்கு ஏற்றபடி உருவாக்கி. வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. கெட்டுப்போன ஒரு நாரி போன வாழ்க்கை. அதனால்தான் பவுல் எழுதுகிறார், நாங்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே அநேகருக்குள்ளே கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கந்தம், நற்கந்தம், அது வாசன திரவியங்களின் மூலப்பொருள். அப்படித்தான் ஆண்டவர் உலகத்தில் உங்களையும் என்னை மாற்றி இருக்கிறார். இனி நம்ம மேல அந்த பாவ நாற்றம் அடிக்காதபடி அவர் ரத்தத்தை கொண்டு கழுவினார். அவர் ரத்தத்தை கொண்டு கழுவி நம்மை சுத்தமாக்கினார். நாமெல்லாம் சில நேரங்களில் மறுபடியும் போய் சேத்துல விழுந்தோம். திருப்பவும் கழுவி நம்மளை சுத்திகரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார். ஏன்னா நம்ம ஒருவர் என்ன செய்து விடக்கூடாது, விட்டு விடக்கூடாது. இங்கே அந்த பெண்ணை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ என் கால்களுக்கு என்ன தரல? தண்ணீர் தரவில்லை, என் தலைக்கு எண்ணெய் பூசவில்லை. ஆனால் இவளோ தன் கண்ணீரினால் என் கால்களை நனைத்தாள், தன் தலைமறினால் அவைகளை துடைத்தாள். நான் வரும்பொழுது நீ என்னை அணைத்து ஒரு முத்தம் கூட கொடுக்கல. யூதர்கள் வழக்கு என்ன தெரியுமா? வரும்பொழுது அணைத்து ஒரு முத்தம் இடுவார்கள். அதை கூட அவன் செய்யல. ஆனால் தன்னை நீதிமான் என்று காட்டிக் கொள்ளுகிறான். ஆனால் இவளோ அவர் பாதத்தை முத்தம் செய்தாள். நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல், எல்லாம் சொல்லுங்க, ஓயாமல். சரிங்களா? இதை 2 முத்தத்தை கொடுத்துட்டு ஓடிடல, போதும், ஏசுநாதருக்கு என்னை மன்னிச்சிருவாரு. ஓயாமல் இப்படி இயேசுவை நீங்க என்ன பண்ணணும்? அன்பு கூறணும். ஓயாமல் முத்தம் செய்தால் நீயோ, வாசிங்க 46 வசனம், நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களை. அப்போ உன்னை விட அவ எவ்வளவு மேலானவளா இருக்கிறாளே. நாங்க அவளை பாவின்னு சொல்றீங்க. நிறைய பேருக்கு என்ன மற்றவர்களை தரைக்குறைவாக நினைக்கிற எண்ணங்கள் இருக்கும். ஒருவேளை அவங்க உங்களை விட ரொம்ப முந்திட்டு போயிடலாம். ஏன்னா சில நேரம் அவங்க கொஞ்சம் ரொம்ப ஞானமாக இருந்துருவாங்க. ஆனால் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறீங்க, அதிக ஞானவான்களாக இருக்கணும். ரொம்ப பேசியே கெட்டு போயிடக்கூடாது. காரியத்தை சமர்த்தமாக நடத்தணும். தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, அவன் காரிய சமர்த்தனா இருந்தான். காரியத்தை சாதிக்கிறதாங்க முக்கியம். சும்மா பேச்சு வெட்டி கதை பேசி ஒரு நாள் முழுவதும் பொழுது போக்குறதுக்கு என்னத்துக்கு? காரியம் நடக்கவில்லையே, காரியம் சாதிக்கணும், அதான் முக்கியம். 4 வார்த்தை பேசினா கூட காரியம் சாதிக்கணும். 40 வார்த்தை பேசி ஒன்றும் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? கரெக்டாக நான் சொல்றது? சிலர் நாள் முழுவதும் ஓயாமல் பேசுகிறார்கள், காரியம் நடக்கலை. சிலர் சும்மா பேசுவாங்க, காரியம் நடந்துடும். எது நல்லது? அதுதான் நல்ல காரியத்தை சாதிக்கணும். அதுதான் அவ செய்தா. எனக்கு வேண்டியது என்னது?
இயேசுவினிடத்தில் எனக்கு வர வேண்டியது, எனக்கு கிடைக்க வேண்டியதை நான் பெற்றுக்கொள்வதற்கான அந்த சரியான வழிமுறையை கடைபிடிக்கிறேன். அவன் என்ன பண்றான்? பேசிட்டே உட்கார்ந்துருக்கிறான். இவள் பாவி ஆயிற்றே. வந்த இயேசுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவன் கொடுக்கல. அவருக்கு செலுத்த வேண்டிய அந்த மரியாதை அவன் செலுத்தல. யூதர்கள் வழக்கப்படி அங்கே தண்ணீர் இருக்கும், கால்களுக்கு தண்ணீர் எடுத்து கொடுக்கணும். கால்கள் எடுத்து தான் உள்ள வருவாங்க. எண்ணெய் கொடுப்பாங்க, ஒளிவ எண்ணெய் கொடுப்பாங்க, தலையில பூசிக்க சொல்லுவாங்க. இது அவங்க நடைமுறை. ஒரு நடைமுறை அவன் ஃபாலோ பண்ணல. ஒரு நடைமுறையும் ஃபாலோ பண்ணாத அவனுக்கு என்ன இருக்குது உள்ளத்துல எண்ணம்? நான் ரொம்ப பெரிய நீதிமான், நான் எல்லாம் சரியா செய்தேன், இயேசுக்காக ஒரு விருந்தை வச்சிருக்கிறேன், அதை சாப்பிட்டு அவர் என்னை பாராட்டினேன். இது மேலோட்டமான காரியம். சும்மா எதுவுமே ஆண்டவர்கிட்ட தங்களை ஒப்பு கொடுக்காம தாழ்த்தாம நேரம் அப்படியே வந்து என்ன செய்யறது? அப்படியே நேரம் ஆண்டவர்கிட்ட நல்ல பேர் வாங்கிடலாம்னு நினைக்கிறது கிடையாது. அப்படி யாருக்கும் ஆண்டவர் நல்ல பேர் கொடுக்கவே மாட்டார். நீ செய்ய வேண்டியதை சரியாக செய்தால் மட்டுமே உன்னை குறித்து தேவன் பாராட்டுவார். இப்போ இந்த பெண்ணை குறித்து என்ன சொல்றாரு? அவள் செய்த காரியங்களை நினைத்துப்பார். காரணம், அவள் அதிக கடன்பட்டவள், மன்னிக்கப்படுகிறாள். அடுத்த வசனம் பாருங்க. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. இது யார் சொன்னது? யாரும் சொல்லாத ஒரு வார்த்தை இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில். இதுவரை யார் அவளை சொல்லவே இல்லை. இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். இயேசு அவளை பார்த்து என்ன சொல்றாரு? இனி அவள் பாவி கிடையாதுங்க, பரிசுத்தமாக்கப்பட்டவள். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தமாக்கப்பட்டவள். நம்மளை ஆண்டவர் பரிசுத்தமாக்கின பிறகு நம்மளை யாரு குற்றம் சொல்ல முடியும்? தேவன் பரிசுத்தமாக்கினதை வேதம் சொல்லுகிறது. அசுத்தமா எண்ணுகிறவன் யார்? ஏன்னா அவர் பரிசுத்தமே வேற. ஆமென். ஆகையினால அந்த திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் பாவத்தால் விழுந்து கிடந்தான், அவனை எழுந்து நடக்க பண்ணினார். பாவ வாழ்க்கையிலிருந்து அவனை தூக்கி எடுத்து நிறுத்தினார். இவள் பாவத்தால் கூனி குறுகி கிடந்தாள். தன் பாதத்தில் வந்து விழுந்து அவளை தூக்கி எடுத்து நிறுத்தி அநேகருக்கு முன்பதாக அவளை பரிசுத்தமான ஒரு மகளாய் மாற்றினார். நீங்களும் நான் அப்படிதான் மாற்றப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப இயேசு மன்னிக்கிறதுல சிறந்த ஒரு முன்மாதிரி. ஆமென். அப்ப இயேசுவினிடத்துல மன்னிக்கப்பட்டிருக்கிற நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். இயேசு நம்மளை மன்னிச்சிருக்கிறார்ல. ஒவ்வொரு நாள் ஜெபத்தில் கூட நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். நமக்கே தெரியாமல் நம்ம நிறைய நேரம் எதையாவது பேசுவோம், எதையாவது யோசிப்போம், எதையாவது பண்ணுவோம். ஏன்னா நம்மளை மீறி சில நேரங்களில் நம்மளை என்ன செய்கிறோம்? நம்மளை கட்டுப்படுத்த முடியாத ஆட்களாக இருக்கிறோம். அதான் உண்மை. இந்த சரீர நேரத்தில் நம்ம கட்டுப்படுது, நிறைய நேரம் நம்மளை மீறி போகுது. அது அதனால்தான் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக ஒன்றோடு ஒன்று போராடுகிறது. ஆவி வேணான்னு சொன்னா மாம்சம் வேணும்னு. ஆவி சொல்லும், இன்னைக்கு உனக்கு வயிறு சரியில்லை, கொஞ்சமா சாப்பிட, அன்னைக்கு தான் நிறைய சாப்பிடணும்னு வயிறு சொல்லும். ஆவி சொல்லும், இன்னைக்கு உனக்கு சரியில்லை, சளி பிடிச்சிருக்கு, தலை வலிக்குது, ஐஸ்கிரீம் சாப்பிடும், அன்னைக்கு தான் 1 கிலோ 1/2 கிலோ பாக்கெட்டாக வேணும் தின்னணும்னு மாம்சம் சொல்லும். இதான் போராடுறது. இந்த இடத்துக்கு போவாதான் ஆவி சொல்லும், கால் சொல்லும் போய் ஆகணும். அந்த ஏரியா பக்கம் போகாதன்னு ஆவி சொல்லும், போயே ஆகணும்னு மாம்சம் சொல்லும். இது உள்ள நடக்கிற போராட்டம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் பவுல். நன்மை செய்ய நினைக்கிற எனக்குள்ளே பாவம் வாசமாயிருக்கிறது என்றார் பவுல். நன்மை செய்ய நினைக்கிறேன் தான், ஆனா பாவம் உள்ள வாசமாயிருக்குது. ஏனென்றால் நான் என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவான் என்றான். அப்போ நம்மளை மன்னிக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம்? இயேசு ஒருவருக்கு தான் அதிகாரம். நம்மளை மறுபடியும் ஒரு புது சிருஷ்டியை மாற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? தேவன் ஒருவருக்கு தான் இருக்கு. நம்மளை புது சிருஷ்டியாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தையும் சொல்றேன். லூக்கா யோவான் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். யோவான்
8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை. எதுல கண்டுபிடிக்கப்பட்ட? விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். இப்போ இந்த சம்பவம் ஒரு ஸ்திரீ தான். ஆனால் அவள் செய்த பாவம் என்ன? விபச்சாரம். அது கூட இப்போ வந்து சொல்லக்கூடாது, நம்ம இந்திய சட்டத்தில், நம்ம இந்திய ரூல்லேருந்து எடுத்துட்டாங்க தெரியுமா? விபச்சாரன்ற சொல்லே சொல்லக்கூடாது இப்போல்லாம், அதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஆனால் இது வந்து பைபிள் எல்லாம் ரொம்ப காலம் பிரிண்டிங் இல்லை, இப்போ வந்து நிறைய வார்த்தைகளை நம்ம தமிழ் மொழியிலேருந்து மாற்றிட்டாங்க. இப்போ இந்த பெண்ணை நியாயப்படி என்ன செய்யணும்? கல்லெறிந்து கொல்லணும். இது நியாயப்பிரமாணம். இப்போ இயேசுக்கிட்ட வர்றாங்க, அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வர்றாங்க. இப்போ இயேசுக்கிட்ட இவங்க கேட்ட கேள்வின்னா இவர் என்ன செய்ய போகிறார்? 6ஆம் வசனம், அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு இவ இந்த மூலமா இயேசு என்ன பண்ணணும்? குற்றம் சுமத்தணும் அப்படின்னு சொல்லி அவரை சோதிக்கும். யாரு செஞ்ச பாவத்துக்கு யார் மேல குற்றம் சாட்டணும் வராங்க பாருங்க. மனுஷன் செய்யற பாவத்துக்கெல்லாம் யார் மேல குற்றம் சாட்டணும்? தேவன் மேல. நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு சொல்ற காரணம் என்ன தெரியுமா? ஏன் குடிச்ச? எல்லாம் என் பொண்டாட்டி ஆளுங்க. யாரால குடிச்சானா? குடிச்சது இவன் வாய், ஊத்துனது இவன் கை, திறந்தது இவன் வாய். ஆனால் அமைதியாகிற யார் மேலே பழிய போடுவான்? என்னை திட்டினாங்க, திருப்பி நீ 2 திட்டிக்கோ, ஏன் உனக்கு வாய் இல்லையா? ஒரே என்ன தொல்லை பண்ணுறாங்க. பொண்டாட்டினா தொல்லை பண்ணத்தான் செய்வாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுக்காக உடனே போயிட்டு நீ குடிகாரனா மாறலாமா? உடனே எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதையே வாயில் போட்டு மெல்லலாமா? நீ கெட்ட பழக்கம் இல்லாத ஆட்கள் குறைவு தான். ஏதாவது ஒன்று இருக்குது ரகசியமாக. சபையில் வந்து திருவந்தி எடுத்துகிட்டு அந்த பக்கம் போயிட்டு வாய்க்குள்ளே ஏதாவது போட்டுக்கிறது, அந்நிய பாஷை பேசிட்டு வாய்க்குள்ளே தான் வச்சுக்கிறது. ஒரு முறை பார்க்குற நல்லா அந்நிய பாஷை பேசிட்டு ஒருத்தர் உதட்ட திறந்து உள்ளே எதை வச்சு அழுத்தினுக்கிறார். அடா பாவிங்க, இந்த வாயில் தானடா இவ்வளோ நேரம் அந்நிய பாஷை பேச்சின்னு இந்த கண்ணால் கண்டதை சொல்கிறேன். திருவிருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஓரமாக நின்று பீடியை ஊதுறது, அதெல்லாம் கண்ணால் பார்த்ததை சொல்கிறேன். நம்ம செய்கிற தப்புக்கெல்லாம் யாரையாவது குற்றம் சுமத்தணும். நான் நல்லவங்க, நான் அமைதியாக தான் இருந்தேன், என்னை தூண்டிட்டாங்க. நீ ஒரு கொலை பண்ணிட்டா உன்னை சும்மா விட்டுருவாங்களா? கண்டிப்பாக ஜெயிலில் போடுவாங்களா இல்லையா? இல்லைங்க, நான் ஒன்றும் பண்ணலங்க, அந்த கத்தி தாங்க குத்துச்சு. கத்தி எடுத்து குத்தினவன் யார்? நீ தானே. கத்தி மேலே கேஸை போடுங்க, நான் விட்டுருவாங்களா? அப்போது அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான கூட்டிகிட்டு வந்தவன் எவனும் யோகியம் கிடையாது. எல்லாரும் பாவிகள் தான். ஆனால் இவன் செஞ்ச பாவம் தான் பெருசாக தெரியுது எல்லாருக்கும். நிறைய பேருக்கு ஒரு குணம் இருக்குது பார்த்தீங்களா, அவன் செய்கிற தப்பு ஒன்றுமே கண்ணில் தெரியாது, பக்கத்தில் இருக்கிறவன் எப்படி எழுதுறான் அப்படின்னு தான் மாலை பார்ப்போம். நம்மக்கிட்ட சின்ன சின்ன குறைகள் இருக்கும், அதை நாம் என்ன செய்யலாம்? சரி செய்துக்கிட்டு. மற்ற கூட குறை இருந்தால் சொல்லுங்கள், தப்பே கிடையாது, அதை நான் ஆதரிக்கிறவன். குறையே சொல்லாதீங்கன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் இல்லாத குறைய சொல்லாதீங்க. யார் மேலேயுமே சொல்லாதீங்க. இருந்தால் சொல்லுங்கள், இருந்தால் தப்பு இல்லை. இப்போ இயேசுவை குற்றம் சுமத்துவதற்கான ஒரு காரணத்தை உண்டாக்கும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி சொன்னார்கள். சரி, இப்போ இயேசு 7ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி மறுபடியும் குனிஞ்சி அவர் எழுத ஆரம்பிச்சிட்டார். சொன்ன ஒரே வார்த்தை தாங்க, சாட்டை அடி மாதிரி இருந்தது எல்லாருக்கும். எப்படி இருந்துச்சு? சாட்டையில் அடிக்காத குறை தான் வார்த்தை. உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதல் கல்லை எறியினார். யாராவது எரிஞ்சானா?
சொல்லுங்க 9ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு. முதல்ல நம்ம வாழ்க்கையில நம்ம எதை செய்துட்டோமோ அதில் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. நம்ம செஞ்ச சில காரியம்லாம் இருக்கு பாருங்க, அதில் நம்ம ரொம்ப செய்யாத மாதிரிலாமே மற்றவங்களை அட்வைஸ் பண்ணக்கூடாது. நம்மளே அந்த தப்பை பண்ணியிருப்போம் பல நேரங்களில். கரெக்டா? அதை திருத்திக்கிட்டு வேணால் மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்லலாம். இப்போ இயேசு சொன்ன உடனே தங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார். யாரும் இப்ப அங்க இல்ல, இயேசு மட்டும் இருக்கிறாரு. அந்த பெண்ணும் அங்கேயே நிற்கிறாள். ஆனா இயேசு ஒன்றும் சொல்லலையே, எல்லாம் போயிட்டாங்க, அவளும் ஓடிட்டு இருக்கலாம். ஆனா இயேசு அங்கேயே அந்த பெண் அங்கேயே நிற்கிறாள். இப்ப இயேசு என்ன பண்றாரு? இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக்க தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. ரொம்ப அருமையான வார்த்தை. இயேசு என்ன சொல்றாரு? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாகனா என்ன? நானும் உன்னை தண்டிக்க விரும்பல, அதான் அர்த்தம். இயேசு அப்படி சொன்னாரு. அவர் செஞ்சது பாவமாயிற்றே. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்தேசு உலகத்தில் வந்தார். முடிந்தவரை கிருபையின் வாசல் திறந்தே இருக்குது. இன்னமும் திறந்திருக்கு. இந்த நிமிஷம் வரை நொடி பொழுது கிருபையின் வாசல் திறந்தே இருக்குது. பாவ மன்னிப்பு இப்பவும் கொடுத்துட்டே இருக்கிறார் இயேசு. ஆனால் ஒரு காலம் வரும், அந்த கிருபையின் வாசல் அடைபடும். அதுக்கப்புறம் எல்லாமே போயிடும். அதுவரை இயேசு என்ன செய்கிறார்? இந்த உலகத்தில் தன்னிடத்தில் வருகிறவர்களை மன்னிப்பதற்கு அவர் தயாளராக இருக்கிறார். இயேசு சொல்றாரு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாது. அது நல்ல வார்த்தை. என்னது? ஆமா, இனி பாவம் செய்யாதே. இப்போ வந்தவங்க யாரும் அவளை என்ன செய்ய முடியல? நியாயம் தீர்க்க முடியல. உலகத்தால் நம்மளை நியாயம் தீர்க்க முடியாது. தேவன் ஒருவர் தான் நியாயம் தீர்க்க முடியும். அவரே என்ன செய்கிறாரு? நம்மளுக்கு கிருபையாக மன்னித்து. ஆனால் தான் வேதம் சொல்லுகிறது, நம் எல்லாருடைய அக்கிரமங்களை கிருபையாய் மன்னித்து நமக்கு ஒரு ரட்சிப்பை உண்டாக்கினார். இல்லையா? நம்மளை மன்னிக்கலைன்னா நம்ம எல்லாரும் பாவிகளாக தான் இருந்திருப்போம். அதனால தான் இயேசுவை எப்பொழுதும் என்ன செய்யுங்க? அவரிடத்துல போய், ஆண்டவரே, நீர் எவ்வளவு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருந்து எங்களை மன்னித்து இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் மாற்றி வைத்திருக்கிறீரே. இயேசுவை சிலுவையில் அடித்து தொங்க விட்ட பின்பு அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன பாருங்க? 23:34 லூக்காவில், லூக்கா 23:34 இயேசு என்ன சொல்றார்? அந்த வேதனையிலும் அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இதுதான் முக்கியம். நிறைய நேரம் பாவம் அதனுடைய தன்மையை நாம் அறியாமல் செய்கிற பாவங்கள். அதாவது அறியாமல் என்ன அர்த்தம்? பாவத்தினுடைய தன்மையை அறியவில்லை, அதனுடைய கொடூரத்தை அறியவில்லை, அதனுடைய வேதனை அறியவில்லை, அறியாமல் செய்து விடுகிறோம். அப்படி அறியாமல் செய்த அந்த பாவங்களை மன்னிக்கும்படி தான் இயேசு வேண்டுகிறார். ஆண்டவர்கிட்ட எப்பொழுது என்ன செய்யணும்? ஆண்டவரே, என் குற்றங்களை குறைகளை மன்னிங்க. ஏன்னா வேதம் என்ன சொல்லி தெரியுமா? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவர் என்ன பண்ணுறாரா? நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்போ இந்த பூமியில் பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரே அதிகாரம் இயேசுவுக்கு தான். வேற வழியே கிடையாது. நீங்கள் புண்ணியம் பண்ணலாம், நல்ல காரியம் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் நியாயந்திருப்பார். சன்மார்க்க வழி தான் நிறைய பேர் நம்பி போயிட்டு இருக்கிறாங்க. அது கூட சரியான வழி கிடையாது. என்ன சன்மார்க்கம்னா 4 பேருக்கு நல்லது பண்ணுறது. சன்மார்க்கனிடத்திலேயே இவரால் குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா? யாரால? தேவனால. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான தேவன். ஆகையினால இயேசு அந்த திமிர்வாதக்காரனுக்கு கொடுத்த மன்னிப்பு, அந்த பாவியான ஸ்திரீக்கு கொடுத்த மன்னிப்பு,
அந்த விபச்சார ஸ்திரீக்கு கொடுத்த மன்னிப்பு, தன்னை சிலுவையில் அடித்தார்களே அவர்களுக்கு கொடுத்த மன்னிப்பு, இந்த உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாத விலையேற பெற்ற மன்னிப்பு. ஆமென். அந்த மன்னிப்பு உலகத்தில் யாரும் கொடுக்கவே முடியாது, அவர் கொடுத்தார். அதே போல தான் நாம் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு ஒரு விலையேற பெற்ற மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். அப்ப எனக்கு மன்னிப்பை கொடுத்து என்னை ஏற்றுக்கொண்டாரே, அப்ப அவரை நான் எவ்வளவா நேசிக்கணும். அவரை தானே என் வாழ்க்கையில ஒரு சிறந்த முன்மாதிரியா வைக்கணும். அவர் உங்கள் வாழ்க்கையில் சிறந்தவராக இருந்தா, முன்மாதிரியா இருந்தா, உங்கள் ரோல் மாடலாக அவர் இருந்தா, நீங்க என்ன பண்ணுவீங்க? அவரை போலவே மாறுவீங்க. அவரை போலவே இந்த உலகத்தில் இருப்பீங்க. அவரை போலவே செயல்படுவீங்க. அவரை போலவே எல்லாவற்றிலும் இருப்பீங்க. ஆமென். ஆகையினால தான் இயேசுவினுடைய இந்த 7 சிறந்த அடையாளங்களை சில வாரங்களாக நாம் கவனித்த எல்லாமே உண்மையிலே ஒரு அருமையான அடையாளங்கள். தேவன் என்றால் இயேசுதான், இயேசு என்றால் தேவன் என்ற ஒரு மாறாத அடையாளத்தை உடையவராக அவர் இருந்தார். அன்பு என்றால் அதை உண்மையாக வெளிப்படுத்தினவர் இயேசு. அல்லேலூயா. பரிசுத்தம் என்றால் அது உண்மையாக வெளிப்படுத்தினவர் இயேசு. தாழ்மை, எவ்வளவு உயர்ந்தவர், தாழ்மையாக இருந்தார். தன்னுடைய சீஷர்களின் காலை கழுவினார். இதை விட சிறந்த முன்மாதிரி உலகத்தில் ஏதாவது இருக்கா? அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அனைத்தும் சத்தியம், உண்மைகள், ஒரு பொய்யும் பேசலை, யாரையும் ஏமாத்தலை, யாரையும் வஞ்சிக்கலை, யாருக்கிட்டையும் எந்த இதுவும் பண்ணலை. அது மாத்திரமல்ல, மற்றவர்களை பார்த்து மனதுருகினார். ஒரு மனம் இரக்கமுள்ளவராய் இருந்தார். மனதுருகத்தில் ஒரு முன்மாதிரியாய் இருந்தார். இயேசு மன்னிப்பதிலும் ஒரு முன்மாதிரியாய் இருந்தார். அப்போ உலகத்திலே தலை சிறந்த முன்மாதிரி யாருங்க? ஆமா, ஈடு இணை இல்லாதவர் அவர் ஒருத்தர் தான். மற்றபடி இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் அவருக்கு முன்பாக நிகரானவர்களே கிடையாது, ஒருத்தர் கூட. யாரையும் நீங்கள் அவருக்கு எங்கேயும் நீங்கள் என்ன பரிசோதித்து பார்த்தா கூட இயேசுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு ஒருத்தருக்கும் தகுதி கிடையாது. ஆனால் மனுஷனாக இந்த உலகத்தில் வந்து தன்னை ஒரு சிறந்த அடையாளமாக காட்டினவர் இயேசு. அப்போ அவர் நமக்குள்ளே இருந்தால் நமக்கு எவ்வளோ சந்தோஷம். அப்போ இயேசுன்னு நீங்கள் சொல்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? இவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் கொடுத்த அந்த மன்னிப்பினுடைய அடையாளம் எப்படி இருக்கு பாருங்க. ஆமென். அப்போ நம்மை மன்னித்த இயேசு நமக்குள் இருக்கிறார். ஆமென். ஒரு மனதுருக்கத்தின் ஆண்டவர் நமக்குள் இருக்கிறார். சத்தியமுள்ள இயேசு நமக்குள் இருக்கிறார். தாழ்மை உள்ள இயேசு நமக்குள் இருக்கிறார். பரிசுத்தமுள்ள இயேசு நமக்குள் இருக்கிறார். அன்பு நிறைந்த இயேசு நமக்குள் இருக்கிறார். தேவனாகிய இயேசு நமக்குள் இருக்கிறார். அதனால் இப்படிப்பட்ட சிந்தையோடு ஓடுங்க. கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. நம்மளை ரொம்ப மேன்மை பாராட்டி நம்மளை ரொம்ப பெரிய அளவில் நினச்சிக்கூடாது. அதுக்காக ரொம்ப உங்களை போறிய ரொம்ப கீழே தாழ்த்தி யாரோ ஒருத்தருடைய காலின் கீழே உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுனுடைய பாதத்துக்கு கீழே உட்காருங்க. எந்த மனுஷ காலு கிளம்பி உட்காராதீங்க. புரியுதுங்களா? எந்த உலகத்தில் மனுஷனா பிறந்த யாருக்கு முன்பாகவும் நம்மளை ரொம்ப உயர்த்திக்கவும் வேண்டாம், நம்மளை ரொம்ப தாழ்த்திக்கவும் வேண்டாம். நம்ம இருக்கிற வண்ணமாகவே இருப்போம். எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது என்னவோ அதை கொண்டு, என்ன வேதம் சொல்லுகிறது, தன்னை ஒருவன் மிஞ்சி என்ன வேண்டாம். நான் மன்னிக்கப்பட்டவன். எல்லாம் சொல்லுங்க, மன்னிக்கப்பட்டவன், மன்னிக்கப்பட்டவர்கள். அப்போ நம்ம மேன்மை பாராட்டவே கூடாது. கரெக்டா? பெருமை பாராட்டவே கூடாது. ஆனால் தான் வேதம் சொல்லுகிறது, இது பெருமை பாராட்டாதபடிக்கு மனுஷர்களால் உண்டாகாதபடி. ரொம்ப அழகாக இருக்குது பைபிளில். வாசிக்கலாமா? எபேசியர் எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு தான் ரொம்ப முக்கியம். என்னதுங்க? ஆமா, ரொம்ப பெருமை பாராட்டக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அதை தான் ரொம்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஊழியக்காரங்களா இருக்கட்டும்,
ரொம்ப விசுவாசிகளாக இருக்கட்டும் ரொம்ப பெருமை பாராட்டிக்கிட்டு இருக்குது, என்னால் தான் இது நடந்துச்சு. ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசம் மிரட்டுறது, நீ எப்படி வந்த இந்த சர்ச்சுக்கு, எப்படி வந்த, யாரால் வந்த, என்னால் தானே வந்த, வரட்டும் இருக்கட்டும், என்ன இப்போ பிரச்சனை? அப்படி அவங்கள மிரட்டக்கூடாது. அப்படி மிரட்டியிருக்காங்க நிறைய பேர், நான் கண்ணால் பார்த்தனால சொல்கிறேன். சும்மா வந்தியா நீ, நான் கூட்டின்னு வரலன்னா அந்த சபை தெரியுமா உனக்கு? நீ கூட்டின்னு வந்ததாக இருக்கலாம், ஆனால் இயேசு தான் அவங்கள அழைத்து கொண்டு வந்தார். ஆமென். உன்னை ஒரு கருவியாக பயன்படுத்தினார்னு அவருக்கு நன்றி சொல்லுங்க, அவ்வளோதான். அதில் பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். இது மனுஷரால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. உங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பாவ மன்னிப்பை ரட்சிப்பை கொடுத்தால தேவனுடைய, எத்தனை பேர் அதில் சந்தோஷமாக இருந்திருக்கிறீங்க? அப்படி பைபிளை மூடி வச்சிரும் ஒரு 2 நிமிஷம். எத்தனை பேர் இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. என் பாவத்தெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் சொல்கிறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ இந்த சில வாரங்களாக நீங்கள் இயேசுவை குறித்து கேட்ட இந்த செய்தி, இந்த சத்தியம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒரு காரியம். நீங்கள் அதை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை, நீ இவ்வளவு ஒரு அற்புதமான ஆண்டவராக இருக்கிறீங்களே, மகிமை நிறைந்த ஆண்டவராக இருக்கிறீங்களே, இவ்வளோ நல்ல ஒரு ஆண்டவரை நான் அறியாத காலத்தை நினச்சி வேதனைப்படுறேன். ஆனால் இனிமேல் நான் உம்மை விட்டு விலகாதபடிக்கு உம்மோடு கூட இணைந்து நடக்க நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. தேவனை வேறு எங்கேயும் தேடாதீங்க, எங்கே இருப்பாரோ அங்கே இருப்பாரோ. இயேசுவை பார்த்துட்டிங்கன்னாவே நீங்கள் தேவனை முழுமையாக பார்த்த மாதிரி தான். இது நிறைய பேர் தெரியல. இயேசுவை பார்த்தவர்கள் தேவனை கண்டார்கள், அப்படித்தான் வேதம் சொல்லுது. பரிசுத்தம் நான் இல்லை, பரிசுத்தம் எனக்குள்ள வந்ததுனால பரிசுத்தம். நான் ரொம்ப பெருமை பிடிச்சவன், ஆனால் இயேசு வந்ததுனால தாழ்மை ஆயிட்டேன் இல்லையா? நான் ஒரு நாள் கிடந்தேன், நோயிலையும் வறுமையிலையும் கிடந்தேன், என்னை கவனிப்பார் யாருமே இல்லை, இயேசு கவனித்தார், என்னை தூக்கினார், மனதுருகினார் என் மேலே. யார் என்னை பார்த்து மனதுருகலை இல்லை, ஏதோ பிச்சைக்காரனுக்கு ஏதோ தூக்கி போடுற மேலே தூக்கி போட்டு போனாங்க ஒரு காலத்தில் என் பக்கத்தில். ஆனால் இயேசு அப்படி தூக்கி போடல, என் கைப்பிடித்து தூக்கி என்னை நிறுத்தி என் மேல் மனதுருகினார். காயப்பட்டு கிடந்தேன் இல்லையா, கர்த்தர் இயேசு என் மேல் அன்பு கூர்ந்தார். இதை விட வேறு என்ன வேணும்? வேறு என்ன உலகத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. உங்கள் வேலையை விட, பணத்தை விட, சொந்தத்தை விட, பந்தத்தை விட, நண்பர்களை விட, உங்ககிட்ட இருக்கிற எந்த ஒரு தாளந்தை விட, ஸ்லாக்கியத்தை விட, பதவியை விட, புகழை விட, இந்த உலகத்தில் இருக்கிற அந்தஸ்தை விட இயேசு ஒருவர் தான் மேலானவர். அல்லேலூயா. மற்றது எல்லாமே அவர் கீழே தான். நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை உம்மை போல மாற்றும். இந்த 7 சிறந்த அடையாளங்களை உடையவர். இன்னும் நிறைய இருக்கு, ஆனால் அதில் இது ஒரு செலக்ட் பண்ண காரியம். அதனால் நான் உலகத்தில் நான் வேற யாரையும் தேட மாட்டேன், முதல்ல உம்மை தேடுவேன். உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். எல்லாம் எழுந்து நிற்போமா? இயேசுவே இயேசு, எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். இயேசு